In this video, we'll discuss about antipyretic drugs. What is antipyretic drugs? Medication designed to reduce fever or and lower body temperature. பாடி டெம்பரேச்சர் ஃபீவர் டைம் அப்போ அதிகமாக இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண ஃபீவரை குறைக்க யூஸ் ஆகிற ட்ரக்ஸ் தான் வந்து ஆன்டிபைரேட்டிக் ட்ரக்ஸ். இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்? ஃபஸ்ட் வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டார். இது வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கீழே வருது. ஸோ ட்ரக்ஸ் இன்ஹிபிட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம். இது வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோஸ்டாக்லாண்டின் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப அதை குறைக்கும். ட்ரக்ஸ் இன்ஹிபிட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின். So prostaglandin play a important role in inflammation, fever regulation. So இது வந்து non-selective non-steroidal anti-inflammatory drugs reducing fever, pain and inflammation by blocking this enzyme. இதுக்கு எக்ஸாம்பிளான ட்ரக்ஸ் வந்து ஐஃபுப்ரோஃபன், ஆஸ்பிரின் அண்ட் நாப்ரோசன். நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ் காக்ஸ்2 இன்ஹிபிட்டர். The class of antipyretic specifically target COX-2, responsible for inflammation and pain, reduce gastrointestinal side effect. இது வந்து என்ன பண்ணுது? கிளாஸ் செலக்டிவ் காக்ஸ்2 இன்ஹிபிட்டர். காக்ஸ்2வை மட்டும் இன்ஹிபிட் பண்ணுறதுனால பெயினையும் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்குது. ஸோ ரெடியூஸ்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சைட் எஃபெக்ட் வந்து செலிகாசிப் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து நாப்ரோசன். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதுவுமே வந்து பெயின், இன்ஃப்ளமேஷன், ஃபீவரை ரெடியூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம். அவைலபிள் இன் தட் வேரியஸ் ஃபார்ம் இன்க்ளூடிங் டேப்லெட் அண்டு லிக்யூட். இதோட ஆக்ஷன் இன்ஹிபிட் காக்ஸ்1 அண்டு காக்ஸ்2, இன்ஹிபிட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டாக்லாண்டின். அதனால் ஃபீவரு, பெயின், இன்ஃப்ளமேஷன் குறையுது. இதோட வந்து டோசஸ் எவ்வளோ எடுத்துக்கணுன்னா 220 to 550 mg every 12 hours. டேப்லெட் ஃபார்ம்லேயும் இருக்குது, லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது. சைடு எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா ஸ்டொமக் அப்செட், ஹார்ட் பர்ன், நாசியா, சிவியர் கேசஸில் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங், கிட்னி ப்ராப்ளம், அலர்ஜிக் ரியாக்ஷன். Then role of nurses, administration, documentation, educate patient and monitoring side effect. பெயின், the ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுற ஆன்டிபைரேட்டிக் ட்ரக்ஸ் கிளாசிஃபிகேஷன், யூசஸ், சைட் எஃபெக்ட், ரோல் ஆஃப் நர்சஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.